اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقداره العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வெல்கம் டு சோலாஃப் மதீனா. அல்ஹம்துலில்லா, ரபியுல் அவல் மாதம் ஆரம்பமாயிடுச்சு. இன்றைக்கு ரபியுல் அவல் 2. இந்த மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம். நம்ம ஸலாத்தையும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு மாதம் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திடுறேன். போன வருஷம் ரபியுல் அவலுக்கு நம்ம 1,00,000 ஸலாத்துல் ஃபாத்தியா நியத் வச்சு ஓதியிருந்தோம். ஆனால் நம்ம நினச்சதை விட அதிகமாக 6,00,000க்கும் அதிகமான ஸலாத் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக ஓத முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ் இந்த தடவையும் அப்படி ஓதணும்னா சொல்லுங்கள், அதையும் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க அதில் பங்கெடுத்திருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அப்படி நீங்கள் அந்த போன வருஷத்தில் நீங்கள் பங்கெடுத்திருந்தால் உங்களுடைய அனுபவங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்தும் கூட மற்றவங்களும் ஸலாத்து சொல்ல ஆசைப்படுவாங்க. ஸலாத்து சொல்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊருடைய பெயர், நீங்கள் எத்தனை ஸலாத்து எடுக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே நம்ம ஸலாத்து சொல்கிறதுடைய சிறப்புகள் என்னன்றதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் மலக்குகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்து சொல்கிறாங்க, நீங்களும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லணும்னு அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்து சொல்கிறது. ஸலாத்துக்கு பிரார்த்தனை, ஆசீர்வாதம் பெறுதல் அப்படின்ற அர்த்தம் குறிக்கும். ஸலாத்து சொல்கிறதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதன் மூலமாக நம்மளுடைய குற்றங்கள் எல்லாமே அழிக்கப்படும். இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு நன்மைகள் வந்து சேரும். நமக்கு ஆபத்தில் இருந்தும் ஸலாத்தின் மூலமாக பாதுகாப்பு பெற முடியும். தர்மம் செய்ய முடியாதவங்க ஸலாத்து சொல்கிறதால தர்மம் செஞ்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸலாத்தை ஓதுறவங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அவங்களுடைய வறுமையும் நீங்கும். இது ஓதுறவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பயன் கிடைக்கும். ஸலாத்தின் மூலமாக பகை கூட தீரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் என் மீது ஸலாத்து சொல்கிறாங்களோ அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு 10 முறை அருள் புரிவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹுடைய பார்வையில் ஒருத்தரோட அந்தஸ்தை உயர்த்துறதும் ஸலாத்தின் மூலமாக நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமானவங்க என் மீது அதிகம் ஸலாத்து சொன்னவங்களாக இருப்பாங்கன்னு. ஸலாத்தின் மூலமாக கவலையில் இருந்தும் பதட்டத்தில் இருந்தும் நம்மால் மீள முடியும். நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸலாத்து. நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அது வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலேயே நிற்குமா. நம்ம துவாவில் நபி மீது ஸலாத்து சொல்லாத வரைக்கும் அது உயர்த்தப்படாது அப்படின்னு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய எந்த ஒரு பிரார்த்தனையிலையும் ஹந்தும் ஸலாத்தும் முக்கியமாக இருக்கணும். அப்போதான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஸலாத்து சொல்கிறதின் மூலமாக நமக்கு நபி மேலே இருக்க அன்பை வெளிப்படுத்தவும் முடியும், அல்லாஹுடைய அன்பை பெறவும் முடியும். அடுத்து நம்மளுடைய இதயம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸலாத்தின் மூலமாக நம்மளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்த முடியும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஒரு ஆயத்து 49வது சூரத்தில் 7வது ஆயத்து, உங்களில் அல்லாஹின் தூதர் இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம அதிகமாக நேசிக்கணும். ரசூலுடைய நேசமும் நமக்கு கிடைக்கணும். நபியை நெருங்கணும் அப்படின்னா ஒரு ஈஸியான வழி அதிகமாக ஸலாத்து சொல்கிறது தான். எவ்வளவு நம்ம ஸலாத்தை அதிகப்படுத்துகிறோமோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். ஸலாத்தை அதிகப்படுத்தினா மறுமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்க முடியும். இப்போ சொன்னதெல்லாமே ரொம்ப குறைவான விஷயங்கள் தான். ஸலாத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. ஸலாத்து சொல்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அவ்வளவு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.